மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம இந்த காணொலியில் சீரா புராணம் இயற்றிய உமறு புலவரை பற்றி பார்க்கலாம். வாழ்க்கை குறிப்பு. உமறு புலவர் தூத்துக்குடி மாவட்டம் நாகலாபுரத்தைச் சேர்ந்தவர். இவரின் தந்தை சேகு முதலியார் என அழைக்கப்பெற்ற செய்து முகம்மது அலியார் ஆவார். எட்டயபுர மன்னன் வெங்கடேஸ்வர எட்டப்ப பூபதியின் அவைப்புலவராக விளங்கிய கடிகைமுத்து புலவரிடம் உமறு தமிழ் பயின்று புலமை பெற்றார். உமறு புலவரின் புலமைச் சிறப்பை கேள்விப்பட்ட வள்ளல் சீதக்காதி அவரை தம் ஊருக்கு வரும்படி அழைத்து நபிகள் நாயகம் வாழ்க்கை வரலாற்றை தமிழ் காப்பியமாக எழுதுமாறு கேட்டுக்கொண்டார். அதை ஏற்ற உமறு புலவர் கீழக்கரையில் தங்கி காப்பியம் இயற்றும் முயற்சியில் ஈடுபட்டார். மார்க்க மேதையும் அரபிக் கவிஞரும் ஆகிய செய்து சதக்கத்துல்லா அப்பா அவர்களிடம் காப்பியத்திற்கான கருப்பொருளை பெற்று சீரா புராணத்தை இயற்றினார். சீரா காப்பியம் முழுவதும் இயற்றப்படுவதன் முன்னரே வள்ளல் சீதக்காதி மறைந்துவிட்டார். அதன் பிறகு அபுல் காசிம் என்னும் பரங்கிப்பேட்டையைச் சேர்ந்த செல்வந்தர் சீரா புராணம் எழுதப்படுவதை ஆதரித்து பொருளுதவி செய்தார். நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை வரலாற்றின் பிற்பகுதி உமறு புலவரின் சீரா புராணத்தில் இடம்பெறவில்லை. சில ஆண்டுகளுக்கு பிறகு பனி அகமது மரைக்காயர் எஞ்சிய பகுதியை பாடி சீரா புராணம் ஹிஜ்ரத்து காண்டம் என்று பெயரிட்டார். இது சின்ன சீரா என வழங்கப்படுகிறது. பின்பு முன்னா முகம்மது காதிரி என்பவர் இரு பகுதிகளையும் இணைத்து தானும் சில பகுதிகளை சேர்த்து முழுமைப்படுத்தியதாக தெரிகிறது. சீரா புராணம். சீரா புராணத்தின் 3 காண்டங்கள் விலாதத்து காண்டம், நுபுவத்து காண்டம் மற்றும் ஹிஜ்ரத்து காண்டம் ஆகும். நபிகள் நாயகத்தின் பிறப்பு முதல் இஸ்லாமிய பரவல் வரையிலான வரலாற்று நிகழ்வுகளை இந்நூல் விவரிக்கிறது. சீரத் என்ற அரபு சொல் இதன் பொருள் வாழ்க்கை வரலாறு என்பதாகும். குறிப்பாக இஸ்லாமிய இலக்கியத்தில் நபிகள் நாயகத்தின் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை குறிக்க இந்த பிரயோகமும் அதன் தமிழ் வடிவமான சீரா என்ற பதமும் பயன்படுத்தப்படுகின்றன. உமறு புலவரால் எழுதப்பட்ட சீரா புராணம் என்னும் காவியம் நபிகள் நாயகத்தின் வரலாற்றை கூறுகிறது. சீரா புராணம். அவர் இயற்றிய சீரா புராணம் என்பது நபிகள் நாயகத்தின் வாழ்க்கையை பற்றி எழுதப்பட்ட ஒரு காவியமாகும். இந்த நூல் 3 காண்டங்களையும் 92 படலங்களையும் 5027 பாடல்களையும் கொண்டுள்ளது. ஆதரவு. அபுல் காசிம் என்ற வள்ளலின் உதவியுடன் இந்த நூல் நிறைவு பெற்றது. உமறு புலவர் தம் நூலின் பல இடங்களில் இந்த வள்ளலை நினைவு கூர்ந்து போற்றியுள்ளார். மற்ற நூல்கள். சீரா புராணம் மட்டுமின்றி முதுமொழி மாலை என்ற நூலையும் அவர் இயற்றியுள்ளார். மரபு மற்றும் விருது. உமறு புலவர் தமிழ் இலக்கியத்திற்கு ஆற்றிய தொண்டை போற்றும் வகையில் தமிழ் வளர்ச்சித் துறையால் உமறு புலவர் விருது வழங்கப்படுகிறது. மறைவு. உமறு புலவர் 1703 எட்டயபுரத்தில் மறைந்தார். நினைவிடம். உமறு புலவர் அடக்கமான இடத்தில் மணி மண்டபம் எழுப்பி ஆண்டுதோறும் கந்தூரி விழா கொண்டாடி வரும்படி எட்டயபுரம் சிற்றரசர் ஏற்பாடு செய்தார். இடையில் தொய்வு ஏற்பட்டது. 1912 பிச்சையா கோனார் என்ற தமிழ் ஆர்வலர் எட்டயபுர இஸ்லாமிய இடுகாட்டில் ஒரு சமாதியை எழுப்பி உருஸ் விழா நடத்தி வந்தார். அது காலப்போக்கில் ஒரு தர்காவாக ஆகியது. 2006 இது புதுப்பித்து கட்டப்பட்டுள்ளது. இன்று மக்கள் அங்கே சென்று வழிபடுகிறார்கள். நன்றி.